பலாக்கொட்டை கீரை பொரியல் பண்ணலாமா பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், பலாக்கொட்டை எடுத்து நல்லா தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த அளவு கட் பண்ணோம்னா சீக்கிரமாகவே வெந்துடும். கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். கடுகு, வெங்காயம். கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு ஒரு பட்டை கிராம்பு போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்னதாக ஒரு பட்டை எடுத்து போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பலாக்கொட்டையை அதிலே போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் நழி வேக வைக்கலாங்க. பலாக்கொட்டைலாம் சீக்கிரம் வெந்துடும். ஆடி மாதம்லாம் இப்படி தாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஒரு மாதத்துக்கு இப்படி தான் கீரையும் இப்படி சாம்பார் ரசம் இந்த மாதிரியே ஓடிச்சிங்க ஆடி மாதம் ஃபுல்லாக. இப்போ நல்லா இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வெந்துடுச்சிங்க. முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா கீரை நல்லா வதங்கிடுச்சு. தேங்காய் பூ கொஞ்சம் திரி வச்சுருந்தேங்க, அதையும் போட்டு 2 பெரட்டி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே சூப்பரான கீரை பொரியல் ரெடிங்க. அந்த மாதிரி பலாக்கொட்டை இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம இது சாத்து கூட சுட்டு சாப்பிட்ணுங்கிற அவசியமும் கிடையாதுங்க. இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு வெறுமனையாகவே நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ அப்படியே நம்ம முருங்கைக்கீரை பொடி என்னமா செய்யலாம் பார்க்கலாம். பாருங்கள், இங்கே பாருங்கள், முருங்கைக்கீரை எடுத்து நல்லா கழுவி இந்த அளவுக்கு வெயிலே நல்லா காய வச்சு வச்சோம்னா அதை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொறன்னு போயிடுங்க. அலசிட்டு நல்லா உள்ளேயே நல்லா வேஸ்ட்டு இது விரித்து போட்டுங்க. அலசி போட்டோம்னா 3 நாளையில் நல்லா மொறுமொறுப்பாயிடும். அதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அள்ளி வச்சு அப்படியே ஓட்டினோம்னா நல்லா பவுட்ரு ஆகிடுங்க. நம்ம முருங்கைக்கீரை கிடைக்காதவங்களாம் முருங்கைக்கீரை கிடைக்கும் போது இந்த மாதிரி பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம 2 ஸ்பூன் அள்ளி போட்டு வெந்நீர் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு குடிச்சிக்கலாங்க. எவ்வளோ அழகாக பச்சைன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த முருங்கைக்கீரை பொடி. முருங்கைக்கீரையில் தான் அவ்வளவு சத்து இருக்குங்க. எல்லாமே அப்படியே நம்ம போட்டு அடிச்சிக்கலாங்க. இது கூடவே நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகமும் போட்டுக்கிறேங்க. போட்டு எல்லாத்தையுமே அடித்தாச்சுங்க. இது பிள்ளைங்க வெளியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப வசதியாக